ஹாய் வணக்கம். கொத்தமல்லி வச்சு 3 விதமான சட்னி. 3மே ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் வரும். மெயின் இன்டெக்ரண்ட் வந்துட்டு கொத்தமல்லி தான். ஆனால் 3மே 3 விதமான டேஸ்ட்டு. கண்டிப்பாக 3மே ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3ம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எது இதில் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி கொஞ்சமாக வச்சாச்சு. வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 6 எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, புளி, கருவேப்பிலை 1 கொத்து. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், உப்பு, இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், ஸோ தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது சட்னி பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா இது 2த்தையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி சுருண்டுற அளவுக்கு லைட்டாக முன்ன பின்ன கிளறி விட்டால் போதும். ஃபுல்லாக வதக்க தேவையில்லை. ஆல்ரெடி தேங்காய், நம்ம உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, இந்த கொத்தமல்லி சேர்த்தாச்சு. புளி, உப்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. இது 3வது. இது இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு சீக்ரெட் இன்டெக்ரண்ட் வர இருக்குது. தேங்காய் ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துப்போம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்துக்கலாம். அது இல்லாத 3த்தையும் லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு கொத்தமல்லியே போட்டுக்கலாம். சீக்ரெட் இன்டெக்ரண்ட் இதுதான். தயிர் ஒரு 1/2 கப் ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு இதை மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை இப்படியே ஒரு ஸ்பூனால் வழித்து வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக லெமன் ஊற்றிட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தாளிச்சிருக்கேன். தாளித்து இட்லி தோசைக்கு நான் சர்வ் பண்ணேன். 3மே ட்ரை பண்ணி பாருங்கள். 3மே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.